இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கோயிலுக்கு சாமி கும்பிட வந்த 50 வயது பெண்ணை பலாத்காரம் செய்து கொலை செய்த முக்கிய குற்றவாளியான பூசாரியை உத்தரப்பிரதேச போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் படான் மாவட்டத்தின் உகைட்டி என்கின்ற பகுதியைச் சேர்ந்த 50 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் ஒருவர் அங்குள்ள அங்கன்வாடியில் வேலை பார்த்து வந்தார். கல்யாணமாகி ஒரு மகன் இருக்கிறார் அந்த பெண்ணுக்கு. அங்குள்ள கோயிலுக்கு அந்த பெண் அடிக்கடி சென்று வரும்போதுதான் பூசாரி அந்த பெண்ணை கவனித்துள்ளார். ஒரு நாள் அந்த பெண்ணை அடைவதற்காக தன்னுடைய நண்பர்கள் 2 பேருடன் சேர்ந்து பிளான் செய்திருக்கிறார் அந்த பூசாரி. சம்பவத்தன்று இருட்டிய நேரம் அந்த பெண் கோயிலுக்கு சென்றுள்ளார். அந்த நேரம் பார்த்து கோயிலுக்குள் ஒருத்தரையும் காணோம். இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட பூசாரி தன்னுடைய நண்பர்களுக்கு போன் போட்டு காரை கொண்டு வர சொல்லி இருக்கிறார். பிறகு அந்த பெண்ணை அங்கிருந்து கடத்தி கொண்டு போய் 3 பேரும் சேர்ந்து மாறி மாறி நாசம் செய்திருக்கிறார்கள். பிறகு ஒரு இரும்பு கம்பியை எடுத்து அந்த பெண்ணின் பிறப்புறுப்பில் சொருகியும் தாக்கியும் கொன்றுவிட்டு சடலத்தை வீசிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த பெண்ணை போலீசார் மீட்டு போஸ்ட்மார்ட்டம் செய்யும்போதுதான் டாக்டர்களே மிரண்டு போய்விட்டார்களாம். அப்படியே நிர்பயா போலவே இந்த பெண்ணும் தாக்கி கொல்லப்பட்டது தெரிய வந்தது. நிறைய பேருக்கு நிர்பயா கேஸை பற்றி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதன் பிறகு அதாவது இந்த பிறப்புறுப்பில் கம்பியை சொருகிய பிறகு அளவுக்கு அதிகமான இரத்தப்போக்கினால் அந்த பெண் பரிதாபமாக உயிரிழந்ததும் தெரிய வந்தது. இது சம்பந்தமாக 2 பேரை போலீசார் அப்போதே கைது செய்து விட்டார்கள். ஆனால் சம்பந்தப்பட்ட மெயின் நபரான பூசாரி எஸ்கேப் ஆகியிருந்தார். அவரை வலை வீசி தேடி வந்த நிலைமையில் தற்போது அவரையும் போலீசார் கைது செய்து விட்டனர். அந்த பூசாரியின் பெயர் சத்யானந்த். இவ்வளவு அக்கிரமம் செய்த அந்த பூசாரிக்கு கொஞ்சமும் மனசாட்சியே இல்லாமல் அந்த கிராமத்தில் யாரோ ஒருவர் அடைக்கலமும் தந்திருக்கிறார். அங்கு பதுங்கியிருந்த போதுதான் போலீசார் அவரை கைது செய்திருக்கிறார்கள். இந்த கோயிலுக்குள் ஒரு ரூம் இருக்கிறதாம். அங்குதான் பூசாரி தங்கி வந்திருக்கிறார். 5 வருஷமாக இதே கோயிலில் அர்ச்சகராக இருப்பதாக சொல்கிறார்கள். சம்பவம் நடந்த அந்த கோயிலில் போலீஸ் பாதுகாப்பு இப்போது போடப்பட்டிருக்கிறது. கைதான பூசாரியிடம் விசாரணையும் நடந்து வருகிறது. பெண்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படிங்கிறதுனால தான் கோயிலுக்கு வராங்க. கோயிலே இந்த மாதிரி பூசாரிங்க இருக்கிறதுனால அந்த பெண் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க பாருங்கள். கடைசியில் இறந்தே போயிட்டாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.